பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். எரேமியா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தைகளை எரேமியா ஜனங்களுக்கு சொன்னபோது ஜனங்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது எரேமியா, கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகூலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலை பாதக யோசனைகளை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்களுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள் என்று ஜெபித்தான். இதேபோல்தான் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும் என்று எசேக்கியாவும், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும் என்று ஏசாயாவும், உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் என்று தாவீதும், களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதை நினைத்தருளும் என்று யோபுவும், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியாவும் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு, ஜெபத்தை கேட்டு, இவர்களை நினைத்து இவர்களுக்கு பதில் கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படித்தான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் நன்மையும் செய்யும் நம்மையும் சத்துருக்கள் விரட்டி வரும்போதும் துரத்தும் போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை கவனித்து எங்களோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நாங்கள் அவர்களுக்காக நன்மையாய் பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும் என்று ஜெபிப்போமானால் நாம் ஜெபித்த ஜெபத்தையும் கர்த்தர் கட்டாயம் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களின் கண்களுக்கு முன்பாகவே பெரிய காரியங்களை செய்து அவர்கள் முன்பாகவே நம் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இவன் எப்பொழுது விழுவான், இவனை எப்பொழுது விழுங்கலாம், இவனை எப்போது மேற்கொள்ளலாம் என்று எங்களுக்கு எதிராக சத்துருக்கள் புறப்பட்டு வரும்போது ஆலோசனை பண்ணும் போது உமக்கு நேராக ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாய் அவர்கள் கைகளுக்கு எங்களை தப்புவித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் அவர்களுடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.